தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு தொடர்பாக இடி பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? செந்தில் பாலாஜி வழக்கில் பதிவு செய்து இருக்கக்கூடிய தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களுடைய நகலை அளிக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவுக்கு அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்போது அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி இருந்த நிலையில தற்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் CR மலர்வண்ணன் செந்தில் பாலாஜியிடம் பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களுடைய நகலை அளிக்க கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ், ஆவணங்களுடைய நகல் சிறப்பு நீதிமன்றத்தின் வசம்தான் இருப்பதாகவும் அங்கிருந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இதனிடையே பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி இந்த விசாரணை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தார். இதனிடையே ஆவணங்களுடைய நகல் கிடைக்கும் வரை தடயவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குநர் மணிவண்ணனுக்கு பதிலாக அடுத்த சாட்சியிடம் விசாரணை நடத்தலாமா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். இது குறித்து அடுத்த விசாரணையின் போது தெரிவிப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். சாரா, விவரங்களுக்கு நன்றி சிவா.